GKR CAD ட்ரைனிங் சென்டர். நம்ம வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிள் 2 பார்க்க போகிறோம். இதுதான் வந்து எக்ஸாம்பிள் 2. ஸோ இதை வந்து நம்ம எப்படி மாடல் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். சாலிட்வொர்க்ஸில் இப்போ நான் வந்து ஒரு நியூ ஃபைல் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வந்து ஃபைலை வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஓகே, நம்மளுக்கு வந்து இப்போ எல்லாமே விஷுவலாக இருக்குது. ஓகே, எல்லாமே தெரியுது. ஓகே, இப்போ நம்ம வந்து இதில் எப்படி வரையுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஏரோ மார்க் இருக்கிற சைடில் வந்து ஃப்ரண்ட் வியூவு, ஓகேங்களா. இது வந்து சைடு, மேலே வந்து பார்த்தா டாப்பு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த இடத்துல சின்னதாக ஒரு சர்ஃபேஸ் தெரியுது. இதை மட்டும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம மாடல் போட போகிறோம். அதுக்கு வந்து நம்ம எந்த பிளேனை சூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ரைட் பிளேனை வந்து நான் சூஸ் பண்ணுறேன். இங்கே ரைட் பிளேனை சூஸ் பண்ணி ஸ்கெட்சுக்குள்ளே என்ட்ரு ஆகிறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சின்னதாக 2 ரெக்டாங்கிள் போட போகிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள், அப்புறம் இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள். ஸோ போட்டுட்டு ட்ரிம் யூஸ் பண்ணி இந்த லைனை மட்டும் டெலீட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு சென்டர் லைன் யூஸ் பண்ணி இந்த 2 லைனையும் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த ஆர்ஜனையும் இந்த சென்டர் லைனையும் செலக்ட் பண்ணி மிட் பாயிண்ட்னு கொடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக சென்டரில் வந்து நின்றுடும். அடுத்தது வந்து இந்த லைனையும் செலக்ட் பண்ணி ஈக்குவல். இப்போ நம்ம ஒன்று டைமென்ஷனாக பண்ணலாம். இப்போ வந்து டோட்டல் இது வந்து டைமென்ஷன் வந்து 56. ஸோ 56 வந்து டைமென்ஷன் பண்ணிக்கலாம். 56. அடுத்தது இது வந்து 12. ஸோ இது 12னால் இதுவும் 12 நம்ம ஈக்குவல் கொடுத்துருக்கோம். அதனால் நம்ம ஒரு டைமென்ஷன் பண்ணால் போதும், இன்னொரு டைமென்ஷன் பண்ண தேவையில்லை. இப்போ இந்த ஹைட் வந்து 15, இந்த ஹைட் வந்து 5. அவ்வளோதான். நம்ம இப்போ இதை வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறோம். எவ்வளோ தூரத்துக்கு அப்படின்னா 75 mmக்கு எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன், எக்ஸ்ட்ரூட் ஃபீச்சர் போயிட்டு எக்ஸ்ட்ரூட். இதில் இந்த இடத்துல வந்து மிட் பிளேன் அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணிக்கிறேன். எவ்வளோ, 75 mm. ஸோ இப்போ இது வந்து முடிஞ்சிடுச்சு. இதை நான் வந்து ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இந்த 2 சிலிண்டர், அதாவது இந்த 2 சர்க்குலரில் 36 அண்டு 22 அதை வந்து நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கீழ் ஃபேஸில் இருந்து இந்த ஹைட்டு பார்த்திங்கன்னா 63. ஓகேங்களா. நம்ம இப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த டாப் பிளேன் நான் ஆல்ரெடி அங்கே தான் வந்து வரைஞ்சிருக்கேன். டாப் பிளேன்லேருந்து ஒரு பிளேனை வந்து ஆஃப்செட் பண்ண போகிறேன். ஸோ வந்து இங்கே பிளேன் வந்து தெரியல. ஸோ இதை பெருசாக்குனா பிளேன் வந்து அந்த இடத்துல இருக்கும். ஸோ இங்கே இருக்குது பிளேன். ஸோ பிளேன் எவ்வளோ ஹைட்டு, அந்த ஹைட்டுக்கு பண்ணணும் 63. 63க்கு ஒரு பிளேன் வந்து மேலே மாடல் பண்ணியாச்சு. இப்போ நான் ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்துட்டு இப்போ இந்த பிளேனில் 2 சர்க்கிள் வரைய போகிறேன். ஸோ இந்த பிளேனை செலக்ட் பண்ணி ஸ்கெட்சுக்குள்ளே என்ட்ரு ஆகிறேன். அப்புறம் கண்ட்ரோல் 8 போட்டுட்டு நம்ம வந்து இப்போ 2 சர்க்கிள் வரைய போகிறோம். எந்த டைரக்ஷன் நம்மளுக்கு சரியாக தெரியாது. ஸோ அதனால் நான் வந்து 2 சர்க்கிள் ஃபஸ்ட்டு இங்கே ஒன்று வரைஞ்சிட்டு அதை வந்து டைமென்ஷன் பண்ணலாம். ஒன்று வந்து 36. ஸோ 36க்கு ஒன்று வந்து 22. ஸோ செஞ்சாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த சென்டரையும் இந்த ஆர்ஜனையும் செலக்ட் பண்ணி வெர்டிக்கல்னு கொடுக்கணும். வெர்டிக்கல்னு கொடுத்தனா தான் இது வந்து கரெக்டாக அந்த பாயிண்ட்லேயே வந்து மூவ் ஆகும். அடுத்தது ஒரு டைமென்ஷன், இந்த லைனில் இருந்து இந்த சென்டர் வந்து 100. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த எட்ஜில் இருந்து இது வந்து 100 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். கொடுத்த உடனே இது வந்து ஃபுல்லி டிஃபைன்டாக மாறிடுச்சு. இங்கே இருக்கும் ஃபுல்லி டிஃபைன்ட். ஸோ இப்போ நான் இதை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறேன். எவ்வளோ தூரத்துக்கு அப்படின்னா 25 mm.
ஸோ ஃபீச்சர் எக்ஸ்ட்ரூட் டைரக்ஷனை வந்து கீழ்ப்பக்கம் மாற்றிட்டு இங்கே வந்து 25 கொடுத்தாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன், இங்கே ஐசோமெட்ரிக் வியூ வைக்க போகிறேன். இதில் வந்து இப்போ இதில் நிற்கிற மாதிரியே இங்கேயும் மாடல் நிற்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேஸ் இங்கே இருக்குது, இந்த சிலிண்டர் வந்து கரெக்டாக அங்கே இருக்குது. ஸோ இப்போ இந்த பிளேன் நம்மளுக்கு தேவையில்லை, இதை ஹைட் பண்ணிடுறேன். அடுத்தது வந்து இந்த ரிப்பை வந்து எப்படி பண்ணலாம். ஸோ இப்போ இந்த ரிப்பை வந்து நம்ம ரிப்பில் போட முடியாது, நம்ம எக்ஸ்ட்ரூடில் தான் போட போகிறோம். அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம், ரைட் பிளேனை சூஸ் பண்ணி ஸ்கெட்சுக்குள்ளே என்ட்ரு ஆகிறேன். அடுத்தது Ctrl 8 இது மாதிரி வச்சாச்சு. அடுத்தது வந்து நம்ம இப்போ லைனை யூஸ் பண்ணி ஒரு ஸ்கெட்ச் வரைகிறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு லைன், அப்புறம் இந்த மாதிரி ஒரு லைன், அப்புறம் இந்த மாதிரி ஒரு லைன், அப்புறம் இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுட்டு கீழே வந்து ஜாயின் பண்ணுறேன். இந்த பாயிண்ட்டுக்கும் கீழே ஜாயின் பண்ணுறேன். ஏன்னா இந்த இடத்துல வந்து கீழே தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த லைன் வந்து கீழே போய் ஜாயிண்ட் ஆகுது. ஸோ அதுக்காக தான் நானும் கீழே போடுறேன். அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி க்ளோஸ்டு லூப் வந்து ஒன்று கொண்டு வரணும். இப்போ இந்த லைனையும் இதையும் கொலினியர் இந்த மாதிரி கொடுத்தாச்சு. அதுக்கப்புறமேட்டா ஒரு டைமென்ஷனாக வந்து ஃப்ரீஸ் பண்ணலாம். இப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல சென்டர் ஆக்சிஸில் இருந்து 36 இந்த லைன். ஸோ நம்மளுக்கு இங்கே வந்து இப்போ சென்டர் எங்கே இருக்குதுன்னு தெரியாது. நம்ம இப்போ சென்டரை மட்டும் என்ன பண்ணலாம், கொண்டு வரலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த கண்ணாடி மாதிரி இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ண உடனே இந்த இடத்துல வியூ டெம்பரரி ஆக்சிஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை செலக்ட் பண்ண உடனே இந்த இடத்துல ஒரு டெம்பரரி ஆக்சிஸ் வந்து க்ரியேட் ஆகிடும். இப்போ நம்ம டைமென்ஷன் பண்ணலாம். இந்த சென்டர் ஆக்சிஸில் இருந்து இந்த பாயிண்ட் வந்து 36. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த இடம் மட்டும் ப்ளூ கலரில் இருக்குது. நம்ம இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நம்ம டைமென்ஷன் கொடுக்க போகிறோம். இல்லை ஃபஸ்ட் நம்ம வந்து ஹிட்டன் வச்சுக்கலாம். ஹிட்டன் வச்சுட்டு இந்த இதையும் வந்து இது வந்து நம்ம ரெஃபரன்ஸுக்கு தான் நம்ம கொடுக்குறோம். நம்ம வந்து எவ்வளோ வேணாலும் கொடுத்துக்கலாம். நான் இப்போ சும்மா இப்போ 12ன்னு கொடுக்குறேன். 12ன்னு கொடுத்தோடனே இந்த லைனுக்கு முன்னாடியே வந்து நின்றுணும் அது. ஸோ அப்போ நான் வந்து இப்போ 13 கொடுக்குறேன். ஓகே, இது முடிஞ்சிடுச்சு. இப்போ நான் வந்து இந்த இடத்துல ஷேடோ மாற்றிக்கிறேன். இப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறேன். ஸோ எக்ஸ்ட்ரூட் இதில் பார்த்தீங்கன்னா மிட் பிளேன் திக்னஸ் எவ்வளோ பார்த்தீங்க அப்படின்னா 12 mm. ஸோ 12 mm ஓகே கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துடுச்சு. இப்போ ஒன்றும் இதில் பண்ணாமல் இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 ஹோல் தான் பண்ணாமல் இருக்குது. ஸோ அந்த 2 ஹோலையும் வந்து செஞ்சிடலாம். இப்போ வந்து ஹோலுடைய டைமென்ஷன் வந்து டயா 12. இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது ஹோல் விசார்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபேஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபேஸை செலக்ட் பண்ணிவிட்டு ஹோல் விசார்டு உள்ளே போங்க. போன உடனே கொஞ்சம் டைம் எடுக்கும் ஸ்டார்டிங்கில் மட்டும். அடுத்தது சிம்பிள் ஹோல். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஹோலை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன வேணும், இப்போ வந்து நீங்கள் மெட்ரிக் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து டயா சைஸ் வந்து எவ்வளோ வேணும். இப்போ M12 இங்கே இருக்குது. ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு பொசிஷன் கொடுத்துட்டு Ctrl 8 கொடுத்துட்டு இங்கே ஒரு ஹோல் வேணும், இங்கே ஒரு ஹோல் வேணும். ஸோ அதை தான் நம்ம இங்கே ரெண்டுத்தையும் சொல்லிவிட்டு இப்போ இந்த 2 பாயிண்ட்டையும் செலக்ட் பண்ணி ஹரிசாண்டல் அப்படின்னு கொடுக்குறேன். அடுத்தது ஒரு டைமென்ஷனாக பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹோலுக்கும் பிட்ச் டிஸ்டன்ஸ் வந்து 45 mm. ஸோ அப்போ 45 mm வந்து கொடுக்குறேன். 45. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஹோலும் இந்த சென்டர் லைனில் சிமெட்ரியாக இருக்கணும் அப்படின்னா இது ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு சென்டர் லைனையும் செலக்ட் பண்ணிவிட்டு சிமெட்ரி அப்படின்னு கொடுத்தோன்னா கரெக்டாக வந்து இதுக்கு சென்டரில் நின்றுடும். அடுத்தது பார்த்திங்கன்னா 28. இந்த டிஸ்டன்ஸ் வந்து 28. நம்ம இந்த எட்ஜில் இருந்து இது வந்து 28. ஸோ அதையும் வந்து டைமென்ஷன் கொடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் மட்டும் பிளாக்காக மாறிடுச்சு. இப்போ டைப்புக்கு வரலாம். இங்கே டைப்புக்கு வந்த உடனே இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா த்ரூ ஆல்னு இருக்குது. ஸோ த்ரூ ஆல் ஓகே. அதுக்கப்புறம் நம்ம ஓகே கொடுக்குறோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நம்ம இப்போ திருப்பி ஐசோமெட்ரிக் வியூ வச்சுக்கலாம். ஐசோமெட்ரிக் வியூ வச்சோன்னா இதுவும் ஒரே மாதிரியே இருக்கும். இதோடு நம்ம வந்து இந்த இதை முடிச்சுக்கலாம்.